அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதிவராகி யூடியூப் சேனல். இன்னைக்கு இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவுன்னே சொல்லலாம். இப்ப நான் சொல்ல போற இந்த மந்திர வார்த்தைய சொல்லி நீங்க என்ன வரம் கேட்டாலும் 24 மணி நேரத்துக்குள்ள உங்களுக்கு நிச்சயமா கிடைச்சே தீரும்னு சொல்லலாம். நம்ப முடியாத அதிரடியான மாற்றங்களை உங்க வாழ்க்கையில இந்த மந்திர வார்த்தை ஏற்படுத்தி கொடுக்கும். வாங்க, இது என்ன வார்த்தை, யாரெல்லாம் சொல்லலாம், எந்த நேரத்துல சொல்லணும்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய சிறப்பான பதிவுகளை நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும். இப்ப நான் சொல்ல போற இந்த மந்திர வார்த்தைய யாரெல்லாம் சொல்லலாம்னு கேட்டீங்கன்னா எல்லாருமே சொல்லலாம். உங்களுக்கு எந்த தேவை இருந்தாலும், அதாவது என்ன வரம் வேணாலும் இந்த வார்த்தைய சொல்லி நீங்க கேட்கலாம். ஆனா அது நியாயமான விஷயமா இருக்கணும், இயற்கைக்கு உட்பட்டதா இருக்கணும். இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு சிலருக்கு அவசர பண தேவை இருக்கும், இன்னும் ஒரு சிலருக்கு எமர்ஜென்சியான சிச்சுவேஷன் இருக்கும். இந்த சூழ்நிலையில இருந்து எப்படி வெளியில வர்றது, உதவி செய்யறதுக்கு யாருமே இல்லைன்னு சொல்லி கவலைப்படுறவங்க இன்னைக்கு நிறைய பேரு. இப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலையில இருந்து நீங்க வெளியில வர்றதுக்காகவும் இந்த வார்த்தைய பயன்படுத்தலாம். இன்னும் ஒரு சிலருக்கு நீண்ட நாட்களா நிறைவேறாத வேண்டுதல் இருக்கும். எனக்கு இந்த வேண்டுதல் மட்டும் நிறைவேறிட்டா போதும், வேற எதுவுமே தேவையில்லைன்னு சொல்றவங்க இன்னைக்கு நிறைய பேரு. இப்படிப்பட்ட உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறதுக்காகவும் இந்த வார்த்தைய நீங்க சொல்லலாம். அடுத்ததா பாத்தீங்கன்னா இன்னைக்கு எல்லாருக்கும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை கடன் பிரச்சனை. இந்த கடன் பிரச்சனை தீர்றதுக்காகவும் இந்த வார்த்தைய நீங்க சொல்லலாம். அதே மாதிரி தீராத நோய்கள் தீர்றதுக்கும் இந்த வார்த்தைய நீங்க சொல்லலாம். அடுத்ததா பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு சிலருக்கு அதிர்ஷ்டம் இல்லைன்னு சொல்லி கவலைப்படுவாங்க. அதிர்ஷ்டம் கிடைக்கிறதுக்காகவும் இந்த வார்த்தைய நீங்க சொல்லலாம். செய்கின்ற செயல்கள்ல தடைகள் ஒரு சிலருக்கு இருக்கும். இப்படிப்பட்ட தடைகள் நீங்கிறதுக்காகவும் இந்த வார்த்தைய சொல்லலாம். ஆக மொத்தம் எந்த வேண்டுதலுக்காக வேணாலும் இந்த வார்த்தைய சொல்லலாம். இந்த வார்த்தைய நீங்க ஏதாவது ஒரு நோட் புக்லயோ டைரியிலயோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு எப்பெல்லாம் தோணுதோ அப்பெல்லாம் இந்த வார்த்தைய சொல்லலாம். இப்ப நான் சொல்ல போற இந்த வார்த்தைய ஆண்கள் பெண்கள் யாரு வேணாலும் சொல்லலாம். பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் தாராளமா சொல்லலாம். பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் இந்த வார்த்தைய சொல்லலாம். அதே மாதிரி நீங்க அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் இந்த வார்த்தைய சொல்லலாம். இந்த வார்த்தைய சொல்றதுக்கு நமக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளுமே கிடையாது. இருந்தாலும் நம்ம மனசுல முழு நம்பிக்கை இருந்தா மட்டும் போதுமானது. உங்க வீட்ல இருந்தும் சொல்லலாம், ஆபீஸ்ல இருந்து, உங்க சொந்தக்காரங்க வீட்ல இருந்து, இன்னும் சொல்ல போனா நீங்க டிராவல் பண்ணக்கூடிய சமயத்துல கூட இந்த வார்த்தைய சொல்லலாம். சரி, இப்போ இந்த வார்த்தைய எந்த நேரத்துல சொல்லணும்னு பாத்தீங்கன்னா எந்த நேரத்துல வேணாலும் நீங்க சொல்லலாம். இதுல பெஸ்டான டைம் எதுன்னு பாத்தீங்கன்னா நீங்க நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய டைம் தான் பெஸ்டான டைமா இருக்கு. நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரே ஒரு வேண்டுதலை மட்டும் உங்க மனசுக்குள்ள நிலைநிறுத்திக்கிட்டு 5 நிமிஷம் இந்த வார்த்தைய சொல்லிட்டு நீங்க தூங்கி பாருங்க. நிச்சயமா நாளைக்கு விடியக்கூடிய பொழுதுல அதிரடியான மாற்றங்கள் ஏற்படும். உங்க வேண்டுதல் நிறைவேறது வழி ஏதாவது ஒரு வகையில கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு இருக்கக்கூடிய இக்கட்டான சூழ்நிலையும் படிப்படியா சரியாகும். நீங்களே நம்ப முடியாத மாற்றம் ஏற்படும். முழு நம்பிக்கையோட இந்த வார்த்தைய 5 நிமிஷம் மட்டும் சொன்னாலே போதும். இதுவே உங்களுக்கு அற்புதமான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். சரி, இந்த வார்த்தைய எந்த நாள்ல இருந்து ஆரம்பிக்கணும்னு கேட்டீங்கன்னா எந்த நாள்ல இருந்து வேணாலும் நீங்க ஆரம்பிக்கலாம். இது ஒரு ஈர்ப்பு விதி பயிற்சி, அதனால எந்த விதமான கட்டுப்பாடுகளும் நமக்கு கிடையாது. இந்த வார்த்தை என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல ஸ்டார் லெவல்ல இருக்கக்கூடிய மெம்பர்ஸ்க்கு இன்னைக்கு ஏப்ரல் மந்த்துக்கான மணி சேலஞ்சுக்கான வீடியோ நான் அப்லோட் பண்ணிருக்கேன். அது என்ன மணி சேலஞ்சுன்னு கேட்டீங்கன்னா நம்ம சேனல்ல ஸ்டார் லெவல்ல இருக்கக்கூடிய மெம்பர்ஸ்க்கு ஒவ்வொரு மாசமும் பணத்துக்கான சேலஞ்சுக்கான வீடியோ நான் கொடுப்பேன். அதுல சொல்லக்கூடிய பரிகாரத்தை தொடர்ந்து நான் சொல்ற முறைப்படி செய்யும் போது நிச்சயமா இந்த மாசம் ஃபுல்லாவே நல்ல ஒரு பணவசியம் ஏற்படும். இந்த மணி சேலஞ்சுக்கான வீடியோ உங்களுக்கும் வேணும்னா நம்ம சேனல்ல ஸ்டார் லெவல்ல மெம்பரா ஜாயின் பண்றதுக்கு என்ன டீடைல்ஸ்ங்கறத செக் பண்ணி பார்த்துட்டு மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க.
நம்ம சேனல்ல ஹோம் பேஜ்ல ஜாயின் பட்டன் இருக்கும். அதே மாதிரி இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் ஜாயின் பட்டனுக்கான லிங்க் இருக்கும். விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் செக் பண்ணி பாருங்க. இந்த வார்த்தைய எத்தனை நாட்களுக்கு தொடர்ந்து சொல்லணும்னு கேட்டீங்கன்னா இதுலயுமே நமக்கு எந்த விதமான எண்ணிக்கை கணக்கும் கிடையாது. உங்களுக்கு எப்பெல்லாம் தோணுதோ அப்பெல்லாம் நீங்க சொல்லலாம். அதே மாதிரி ஒரே ஒரு முறை நீங்க ஒரு நாள் இந்த வார்த்தைய சொன்னாலே உங்க வேண்டுதல் நிறைவேறதுக்கான வழி உங்களுக்கு கிடைக்கும். சப்போஸ் அந்த மாதிரி உங்க வேண்டுதல் நிறைவேறதுக்கான வழி உங்களுக்கு கிடைக்கலன்னா பரவாயில்ல, தொடர்ந்து நீங்க உங்களுக்கான வேண்டுதல் நிறைவேற வரைக்கும் இந்த வார்த்தைய சொல்லலாம். அதனால எந்த ஒரு எண்ணிக்கை கணக்கும் வச்சுக்க வேண்டாம். இப்ப நீங்க சொல்ல வேண்டிய அந்த வார்த்தை என்னன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். முதல்ல அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க. முகம் கை காலை கழுவிட்டு வந்து உட்கார்ந்துக்கோங்க. உங்க மூச்சை நல்லா ஆழமா உள்ள இழுத்து வெளியில விடுங்க. இந்த மாதிரி 3 முறை செய்யும் போது உங்க மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கும். இதுக்கப்புறமா உங்களுக்கு இருக்கக்கூடிய முக்கியமான ஒரே ஒரு வேண்டுதலை நீங்க பிரபஞ்சத்துக்கிட்ட கேளுங்க. எந்த விதமான எதிர்மறையான எண்ணங்களையும் எதிர்மறையான வேண்டுதல்களையும் நீங்க வைக்க வேண்டாம். உதாரணத்துக்கு சொல்லணும்னா கடன் பிரச்சனை இருக்கிறவங்க பணவரவு அதிகரிக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. நோய்கள் தீரணும்னு நினைக்கிறவங்க ஆரோக்கியமா இருக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. இந்த வேண்டுதலை நீங்க உங்களுக்காகவும் வைக்கலாம், உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்காகவும் செய்யலாம். ஆனா ஒரே ஒரு வேண்டுதலுக்காக மட்டும்தான் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யணும். உங்களுக்கு 2-3 வேண்டுதல் இருக்குன்னா முதல்ல ஒரு வேண்டுதலுக்காக இந்த வார்த்தைய நீங்க சொல்லுங்க. அடுத்ததா அந்த வேண்டுதல் நிறைவேறினதுக்கு அப்புறமா திரும்பியும் 2வது வேண்டுதலுக்காக ஒரு 2-3 நாள் கேப் விட்டுட்டு இந்த வார்த்தைய நீங்க சொல்லலாம். இப்படி நேர்மறையா பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா இப்ப நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கக்கூடிய வார்த்தைய நிறுத்தி நிதானமா 5 நிமிஷம் நீங்க சொல்லுங்க. முக்கியமான விஷயம் முழு நம்பிக்கையோட உணர்ந்து நீங்க சொல்லணும். அந்த வார்த்தை என்னன்னு இப்ப நானும் உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன். டிக்ளேர் சுப்ரீம் மிராக்கிள்ஸ். இன்னொரு முறை சொல்லி காமிக்கிறேன். டிக்ளேர் சுப்ரீம் மிராக்கிள்ஸ். நம்ம வாழ்க்கையில அதிரடியான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஸ்விட்ச் வேர்டை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த ஸ்விட்ச் வேர்டு இங்கிலீஷ்ல மட்டும்தான் இருக்கும். இந்த ஸ்விட்ச் வேர்டை 5 நிமிஷம் நாம சொல்லும் போது ஸ்விட்ச் போட்ட மாதிரி நம்ம வாழ்க்கையே மாறும்னு சொல்லலாம். ஏன்னா இந்த ஸ்விட்ச் வேர்டை நாம சொல்ல சொல்ல நம்ம ஃப்ரீக்வன்சி லெவலை அதிகப்படுத்தும். இந்த மாதிரி நம்ம ஃப்ரீக்வன்சி லெவல் அதிகமா இருக்கும் போது நாம நினைக்கக்கூடிய விஷயங்கள் நிச்சயமா நமக்கு கைகூடும். நம்ம வேண்டுதல் உடனடியா நிறைவேறும். இந்த ஸ்விட்ச் வேர்டு எல்லாமே ஸ்விட்ச் போட்ட மாதிரி நம்ம வாழ்க்கைய மாத்துறதுனாலதான் இன்னைக்கு உலகம் ஃபுல்லாவே இந்த மாதிரியான ஸ்விட்ச் வேர்ட்ஸ பயன்படுத்துறாங்க. நம்ம சேனல்லையுமே தொடர்ந்து பல வகையான ஸ்விட்ச் வேர்டையும் நான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அந்த வகையில நம்ம வேண்டுதல் நிறைவேறதுக்கு நம்ம வாழ்க்கையில அதிரடியான மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு இப்ப நான் சொன்ன ஸ்விட்ச் வேர்டை யூஸ் பண்ணி பாருங்க. யூஸ் பண்றதோட மட்டும் இல்லாம உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஃபீட்பேக்கையும் அதாவது ரிசல்ட்டையும் மறக்காம எனக்கு ஷேர் பண்ணுங்க. இது மத்தவங்களுக்கு நல்ல ஒரு மோட்டிவேஷனை கொடுக்கும். அடுத்தடுத்து வீடியோஸ் போடுறதுக்கு எனக்குமே இது ஒரு ஊக்கத்தை கொடுக்கும். அதனால மறக்காம உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ரிசல்ட்டை எனக்கு ஷேர் பண்ணுங்க. மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நம்ம சந்திக்கலாம். நன்றி.